ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி நீங்க என்ன நீங்க ஃபர்ஸ்ட் சீன் சேஃப்டி பண்ணிட்டீங்க, கால் ஃபார் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த பேஷண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? we have to check. இப்படி வந்து சிலர் இப்படி ஆட்டி எல்லாம் பண்ணுனா என்ன ஆகும்னா ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே இப்படி கேட்கணும் நம்ம. ஸோ தமிழ்ல அதே மாதிரி கேட்கலாம். பட் என்னன்னா இப்படி ஆட்டுனா என்ன ஆகுனா அவங்க அடிபட்டு விழுகும் போது இந்த கழுத்து வந்து இன்ஜுரி ஆயிருக்கலாம். அதனால இப்படி உடம்பு புடிச்சுட்டியை மட்டும் ஆட்டக்கூடாது. அவங்க உடம்ப என்ன பண்ணும், இப்பதான் விழுந்துட்டாங்க நான் பாக்குறேன், சார் ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே இப்படிதான் நம்ம பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ரெஸ்பான்ஸ். அதே டைம்ல அப்படி கேட்டுட்டு அவங்க எந்த பதிலும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம், மயக்கமாயிட்டாங்க. ஸோ we have to check pulse breathing. நீங்க சொன்னீங்கல்ல பல்ஸ் பிரீத்திங், அது பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க பல்ஸ் பிரீத்திங், எப்படி செக் பண்ணீங்க? ரெண்டுமே ஒரே டைம்ல பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமே எடுத்துக்க கூடாது. ஒரே டைம்ல பல்ஸையும் பார்ப்பீங்க, பீப்பிங் பார்ப்பீங்க. எப்படின்னா இப்படி போயிட்டு ஃபேஸை வந்து வாய்க்கிட்ட இப்படி வச்சுட்டு வாயிலிருந்து மூச்சு காத்து நம்ம ஃபேஸ்ல படும், அதை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அதே டைம்ல இப்படி போயிட்டு இப்படி பார்க்கும்போது செஸ்ட் வந்து மேல போய் கீழே வர்றதையும் பார்க்க முடியும். செஸ்ட் இந்த ஷர்ட் இருந்ததுன்னா ஓபன் பண்ணி விட்டுட்டு மேல போகும். ஸோ லுக், லிசன் அண்ட் ஃபீல். ஃபர்ஸ்ட் லுக் பண்றீங்க, அப்புறம் யூ லிசனிங் ஃபார் பிரெத் சவுண்ட்ஸ், தென் ஃபீலிங் த like kind of the moisture on the breath over your face. So I will do that now. அது பண்ணும்போது இன்னொரு விஷயம் பண்ணணும் சொன்னேன், பிரீத்திங் பல்ஸ் ரெண்டும் ஒரே டைம்ல பார்க்கணும் நான் சொன்னேன் இல்லையா? பல்ஸும் அதே டைம்ல பார்க்கணும். பல்ஸ் எப்படி பார்ப்பீங்கன்னா இதுதான் சென்டர் ஆஃப் த த்ரோட், சரிங்களா? இதுக்கு அப்படியே சைட்ல இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு குரூவ் இருக்கும், சென்டர்ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு மசில் வரும், அப்படியே இப்படி சைட்ல போனீங்க. இந்த இடத்துல ஒரு குரூவ்னா என்ன, குழி மாதிரி இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த இடத்துல ரெண்டு சைடும் வச்சு பிரஸ் பண்ணக்கூடாது.